இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ ஏற்கனவே வேலை பார்த்த கம்பெனியை விட எங்க கம்பெனி பெருசு. பிசினஸ் இண்டஸ்ட்ரியில பெரிய கம்பெனி. எங்க அண்ணனை வளைச்சு போட்டா 4 தலைமுறைக்கு வாழலான்னு பிளான் பண்ணி எங்க வீட்டுக்குள்ள வர பார்த்தான். இவ மட்டும் இல்ல, அவ தங்கச்சி இருக்கால, அவளுக்கும் இதே வேலைதான். மகேஷ் சந்திரங்கிற பெரிய பிசினஸ் மேன லவ் பண்ண வச்சு அவரை அவங்களோட ஃபேமிலிக்குள்ள கொண்டு வர பார்த்தாங்க. அவங்களோட தேவையெல்லாம் தீர்ந்த உடனே இப்போ மகேஷ் சந்திரனை டிவோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். யுவர் ஆனர், மகேஷ் சந்திரன் வழக்கிற்கும் இந்த கேஸிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அவரையும் அவரோட மனைவியையும் அபாண்டமா பேசினா அத கோர்ட் அனுமதிக்க கூடாது. ஓகே யுவர் ஆனர், நான் பேசல. யுவர் ஆனர், இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவங்களோட டார்கெட்டே பணம் பலம் படிச்ச, அதிகாரம் பலம் படிச்ச குடும்பத்தை வளைச்சு போடுறதுதான். இந்த அநியாயத்துக்கெல்லாம் நீங்க ஒரு முடிவு கட்டணும். எப்படியாவது எனக்கு நியாயம் கிடைக்கணும் யுவர் ஆனர். இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? யுவர் ஆனர், இவ்ளோ பொய்களை மொத்தமா நான் கேட்டதே இல்லை. என்ன குற்றவாளியா நினைக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா அதுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. ஆனா நாங்க நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு ஆதாரத்தை தேடி அலையணும்ல, அதுதானே சட்டம். கண்டிப்பா இதுக்கான ஆதாரத்தை நாங்க ஒப்படைக்கிறோம் யுவர் ஆனர். நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு இது மட்டும்தான் ஒரே வாய்ப்பு. என்னதான் பண்ண போறீங்க? இல்லன்னா நீங்களும் உங்க அண்ணனும் தான் குற்றவாளின்னு தீர்ப்பு எழுதுற மாதிரி ஆயிடும். சகல, ஐயோ, என்ன சகல எப்படி உடைஞ்சு போய் நிக்கிறீங்க? உங்களை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சகல, ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, சகல என் ஃபேமிலியை காப்பாத்துற ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா இறங்கி என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்கேன். ப்ரோ, செம்ம கடுப்புல இருக்கிறேன், போயிடுங்க தேவையில்லாம. அடடடடடா, என்னமா நடிக்கிறீங்க? வேற லெவல் சகல நீங்க. உங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஆஸ்காரே கொடுக்கலாம். அது பழைய பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்களே, புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற கதை தெரியும்ல? அந்த வேலையை தானே பாக்குறீங்க. நான் ஒழுங்கா சொல்லிட்டு இருக்கிறேன், தேவையில்லாம பிரச்சனை ஆனா அப்புறம் நான் காண்டாயிடுவேன். ஓ, கோவம் வருதா? ஓஹோ, இங்க பாருங்க சகல, இந்த கேஸ்ல முருகனை உள்ள வச்சதே உங்க அப்பா தான். ஆனா ஒண்ணு சகல, இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. ஆமா, உங்க அப்பா ஏன் இந்த கேஸ்ல இருந்து யாரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு? இதுல உங்க ஃபேமிலில யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்க? அது தெரிஞ்சிருச்சே ப்ரோ. இன்னும் ஏன் நடிக்கிறீங்க? ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க கைவிட்டாலும் நான் இதை கைவிட மாட்டேன். ஏன்னா என் ஒய்ஃப் ஃபீல் பண்றாள்ல, அவளுக்காகவே இந்த கேஸ்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, முருகனை எதுக்கு இப்படி பிளான் பண்ணி மாட்டி விட்டாங்க, எல்லாத்தையும் நான் கண்டுபிடிப்பேன். சகல, நான் களத்துல இறங்கினேன்னு வைங்க, விஷயம் வேற மாதிரி போகும். சரியா? பாக்குறேன். அப்படியா? சரி, பாத்துக்கலாம் விடு. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நான் அப்புறம் கூப்பிடுறேன். அப்பா,
என்னடா என்ன நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? முருக மச்சான் இப்போ ஜெயிலுக்கு இருக்கிறதுக்கு யார்ப்பா காரணம்? சொல்லுங்கப்பா. டேய், எல்லாம் உனக்கு நான் தானே பண்ணேன். எனக்காகனா? எனக்காக எனக்கு புரியல. எனக்காக எதுக்கு? எனக்காக அவர் எதுக்கு உள்ள போனோம்? எனக்கு புரியல. எனக்காக ஏன்? ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் பண்ணதே நீதான். நான் என்ன? அன்னைக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. கட்சி ஆபீஸ்க்கு உடனே வர சொன்னாங்கன்னு கார்ல வேகமா போயிட்டு இருந்தோம். நீ தான் காரை ஓட்டிக்கிட்டு வந்த. அப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சே, ஞாபகம் இருக்கா? அந்த கோர விபத்துல துளசியை கல்யாணம் பண்ணிக்க இருந்த ஸ்ரீகாந்த் இறந்து போயிட்டாரு. அதோட அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதுல உயிர் தப்புனது அந்த ஒரு குழந்தை மட்டும்தான். அந்த குழந்தை வேற யாரும் இல்ல. இப்ப நீ வளர்த்துக்கிட்டு இருக்கியே, அந்த தியா தான். தயவு செஞ்சு இதுக்கு மேல இந்த பிரச்சனையை பத்தி பேசாத. உனக்கு இருக்கிற அதே வலியும் வருத்தமும் எனக்கும் இருக்கு. இப்ப என்ன, அந்த முருகனை காப்பாத்தணும், அவ்வளவுதானே? நான் காப்பாத்தி அவனை வெளியே கொண்டு வரேன்டா. கொஞ்சம் டைம் குடுறா. ஒரு 3 மாசம் அவன் ஜெயில இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவனை நாமளே ஜாமீன்ல எடுத்துடலாம்டா. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருடா வெற்றி. கோவத்தில் ஏதாவது தப்பா பேசின மன்னிச்சிருங்கப்பா. நான் முடிவு பண்ணிட்டேன்னா, நான் தான் இந்த ஆக்சிடென்ட் இல்ல இந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு கோர்ட்ல ஒத்துக்க போறேன். டேய், நீ சரண்டர் ஆகுறதுன்னா உன்னை அப்பவே சரண்டர் ஆக சொல்லிருப்பா. எதுக்குப்பா எனக்கு அவர் போய் சரண்டர் ஆகணும்? டேய் டேய் டேய், அவர் உன் பொண்டாட்டியோட அண்ணன்டா, உன் மச்சான்டா. மச்சான்ங்கிறது கூட பிறந்தவங்க வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் உதவி பண்ணுவாங்க. அப்படி ஒரு உதவியா நினைச்சுக்கியேண்டா. இங்க பாருடா, அவனை சரண்டராக வைக்கணுங்கிறது எங்க நோக்கம் இல்லடா. எப்படியோ தப்பா அவன் வந்து இதுல மாட்டிக்கிட்டான்டா. என்ன நியாயம்ப்பா இது? நான் தப்பு பண்ணுவேனா அவரு தண்டனை அனுபவிக்கணுமா? தப்பு பண்ணவன் தான் தண்டனை அனுபவிக்கணும், நான் தான் அனுபவிக்கணும். அதான் நியாயம்.